கிருஷ்ணர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு செல்லும் முன் பாண்டவர்கள் அனைவரிடமும் அவர்களின் விருப்பத்தை கேட்டார். அர்ஜுனன், தர்மன், நகுலன் சமாதானம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் பாஞ்சாலியும் சகாதேவனும் போரையே விரும்புவதாகவும் கூறினார்கள். பீமன் சமாதானம் செய்து கொள்ளவே தான் விரும்புவதாக கூறினார். இதை கேட்ட கிருஷ்ணர் பீமனிடம் பயத்தினால் போர் வேண்டாமா என்று கூறுகையில் பீமன் பின்வருமாறு கூறுகிறான். கிருஷ்ணா, நான் குறிப்பிட்ட ஒரு வழியில் நான் செயல்பட விரும்புகிறேன். எனினும் நீ என்னை வேறு வெளிச்சத்தில் காண்கிறாய். நான் போரில் பெரும் மகிழ்வடைகிறேன் என்றும் எனது ஆற்றல் கலங்கடிக்கப்பட இயலாதது என்றும் எங்களோடு வெகுகாலம் சேர்ந்து வாழ்ந்திருப்பதால் நீ நன்கு அறிந்திருப்பாய். தகாத வார்த்தைகளால் என்னை கடிந்து கொள்கிறாய். நான் பீமசேனன் என்று அறிந்தும் இத்தகு தகாத வார்த்தைகளை என்னிடம் யாரால் பேச முடியும்? எனவே கேட்டது நீ என்பதால் எனது ஆற்றல் மற்றும் ஒப்பற்ற வலிமை குறித்து நான் உனக்கு சொல்கிறேன். வானத்தையும் பூமியையும் பார். கோபத்தால் இவை இரு மலைகளைப் போல ஒன்றோடு ஒன்று திடீரென மோதிக்கொண்டால் அவற்றில் உள்ள அசைவன மற்றும் அசையாதன ஆகியவற்றோடு கூடிய அவற்றை தனித்தனியாக பிரிக்க எனது கரங்களால் முடியும். கரங்களைப் போல இருக்கும் எனது கதாயுதத்தின் இணைப்புகளைப் பார். அவற்றில் பிடியில் ஒருமுறை சிக்கி தப்பிக்க இயன்றவனை நான் காணவில்லை. இமயம், பெருங்கடல், இந்திரன் ஆகிய மூவராலும் கூட என்னால் தாக்கப்பட்டவனை தங்கள் பலத்தால் தப்புவிக்க முடியாது. போர்க்களத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக வரக்கூடிய கௌரவர்கள் அனைவரையும் நான் எனது பாதத்தை கொண்டு எளிதாக தரையில் நசுக்கி விடுவேன். என் ஆற்றலுடன் நான் பூமியில் உள்ள மன்னர்களை வீழ்த்தி அடக்கினேன் என்பது நீ அறியாதது அல்ல. போர்க்களத்தில் நடக்கும் கடும் கைகலப்பில் அதை அறிந்து கொள்வாய். உக்கிரமான போர் தொடங்கும் போது நான் யானைகளையும் தேர் வீரர்களையும் குதிரைகளில் இருந்து போர் இடுவோரையும் யானைகளில் இருப்போரையும் வீழ்த்தி கௌரவ வீரர்களை கொல்வதையும் நீ காண்பாய். எனது எலும்புகளின் மச்சை இன்னும் அழியவில்லை. எனது இதயமும் நடுங்கவில்லை. இவ்வுலகமே என்னை நோக்கி கோபத்துடன் விரைந்து வந்தாலும் நான் அச்சத்தை உணரமாட்டேன். கருணையின் காரணமாகவே நான் எதிரியிடம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன். பாரத குலம் அடிபடையாது இருக்கவே நான் காயங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார் பீமன். கிருஷ்ணன் பீமனிடம் கூறினார், பீமா, நீர் எவ்வளவு செய்ய முடியும் என்று எண்ணிருக்கிறீரோ அதைவிட 1000 மடங்கு பெரிதான செயல்களை உம்மால் செய்ய முடியும். பீமசேனரே, இந்த போரில் சுமைகள் உம்மீதே குடிகொள்ளும். அந்த சுமையை அர்ஜுனனும் தாங்குவான். அதே வேளையில் மற்ற வீரர்கள் அனைவரையும் நீங்கள் இருவரே வழிநடத்த வேண்டும் என்றார் கிருஷ்ணன்.